வணக்கம் நண்பர்களே. அதாவது நான் முன்னாடி ஒரு சின்ன காணொளி வெளியிட்டிருந்தேன். அது பெரிய வியூவர்ஸ் இல்லனாலும் ஒரு 100க்குள்ள ஒரு வியூவர்ஸ் பார்த்துருந்தாங்க. அவங்கள்ல ஒரு 10, 20 பேர் ஒரு சில சந்தேகங்கள கேட்டிருந்தாங்க. பர்சனலா WhatsAppல. அது மட்டும் இல்லாம, நான் இதுவரைக்கும் ஒரு 150லேருந்து ஒரு 200 என்னோட பர்சனல் கிளையண்ட்ஸ் நேரடியா அறிமுகமானவங்கள்ட்ட இத பத்தி குடுத்துருந்தேன். அவங்களும் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுங்க. இத பயன்படுத்தினோம். நல்லா இருக்கு. அதனால இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதனால நாங்க எங்க நண்பர்களுக்கும் இத பத்தி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான காணொளிய இந்த ஒரு வீடியோ. அதாவது வாவ்ங்கிறது தான் என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி. வேர்ல்ட் ஆஃப் வெல்னஸ். அதில வந்து ஒரு விஷயம் தான் ஹெல்தி பைட்ஸ். அந்த ஹெல்தி பைட்ஸு கீழ நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து இந்த ஒரு யுனிவர்சல் கஞ்சி மிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கஞ்சி மிக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 5 வகையான பாரம்பரிய அரிசிகளோட கலவை. என்னென்ன அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை, ரத்தசாலி, மாப்பிள்ளை சம்பா. இந்த 5 வகையான பாரம்பரிய அரிசிய ஒரு ரேஷியோல கலந்திருக்கோம். இப்ப நம்ம பாரம்பரிய ஒரு அரிசிகளோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ட உடனேயே உடனடியாக அதிகப்படியான சர்க்கரை அளவு அதிகமாகாது. அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். 2வது விஷயம், அனைத்து வகையான பாரம்பரிய அரிசிக்கும் ஃபைபர் நார்ச்சத்து நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸு, விட்டமின்ஸ் இது எல்லாமே இதில இருக்கு. ஸோ அதனால பாரம்பரிய அரிசி இந்த குணநலன்கள் எல்லாம் அனைத்து வகையான பாரம்பரிய அரிசிகளுக்கும் பொதுவானது. இப்ப இந்த 5 வகையான அரிசி கலவை இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த அரிசி கலவைகள வந்து ஒரு 5 வகையான மூலிகை சாறுல ஊற வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதில 5 வகையான மூலிகை சாறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முக்கரட்டை, ஆவாரம்பூ, நெரிஞ்சில். இது மட்டும் இல்லாம மல்லி, சீரகம், ஓமம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த கஞ்சி மிக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து டீடாக்ஸ் நம்ம உடம்புல கழிவு நீக்கத்தை சரி பண்ணும். 2வது வந்து செரிமான தன்மையை அதிகரிக்கும். 3வது வந்து கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் ரிலீவ் பண்ணும். அதுக்கப்புறம் உடம்புல அதிகப்படியான கேஸ் சேருது, கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப சிறப்பா உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம சர்க்கரையோட அளவுகள ரெகுலேட் செய்வதில முக்கிய பங்கு வகிக்குது. ரெடியூஸ் ஸ்வெல்லிங், அதாவது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அதிகப்படியான நீரை வந்து இயற்கை முறையில் வெளியேற்றும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இதில் வந்து முக்கரட்டை இருக்குது, நெரிஞ்சில் இருக்குது, ஆவாரம்பூ இருக்குது. இந்த முக்கரட்டைங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல நேச்சுரல் டயூரிட்டிக்ஸ் அது ஒன்று. இயற்கையான கீரைகளில் நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான தண்ணியை வந்து வெளியேற்றும். அதனால் உடம்புல வீக்கம் குறையும். அதுபோலவே நெரிஞ்சில் வந்து நேச்சுரல் டயூரிட்டிக்ஸ். அது நேச்சுரல் டயூரிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பீப்புளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும், நரம்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ அதனால் நெரிஞ்சில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல் ஆவாரம்பூ அதாவது ஜென்ரலாகவே ஒரு பழமொழி என்னென்னா, "ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பது உண்டோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட சிறப்பை சொல்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக ஆவாரம்பூ சாப்பிட்டவங்கலாம் 100 வயசு இல்லை 200 வயசு இருப்பாங்க அப்படி சொல்ல முடியாது. அதாவது அனைத்து வகையான வியாதிகளுக்கும் ஆவாரம்பூ சிறப்பாக செயல்படும். அதுலேயும் குறிப்பாக நம்ம நீரிழிவுங்கிற டயபெட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க கொழுப்புகளை குறைக்கக்கூடியது, பெண்களுக்கு கருப்பை ஆற்றலை அதிகரிக்க உதவும். நம்ம கிட்னி, பிளாடர் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கும் ஆவாரம்பூ சிறப்பாக பங்களிக்கக்கூடியது. இந்த 3 வகையான மூலிகைகள். அதுக்கப்புறம் அடுத்த 2 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கரிசலாங்கண்ணியும், பொன்னாங்கண்ணியும். கரிசலாங்கண்ணினாலே மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவரை பலப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து ஒரு காயகல்ப மூலிகையில் ஒன்று. இது வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும்.
நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும், முடி வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். ஓவரால் வெல்பீயிங்க்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியம். வள்ளலார் குறிப்பிட்ட மூலிகைகள்ல ஒண்ணு தான் கரிசலாங்கண்ணி. அவர் வள்ளலார் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கரிசலாங்கண்ணியை தினந்தோறும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி, பொன் ஆம் கண்ணி அப்படின்னாலே நமக்கு தெரியும். அதாவது உடலை பொன் போல மாத்துமா. அதனால நம்ம தோல் வியாதிகளுக்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவும் கண்ணுக்கு, லிவருக்கு ரொம்ப நல்ல விஷயம். ரத்தத்தில ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஒண்ணு. ஸோ, அதனால இந்த வகையான 5 வகையான மூலிகைகள் கலந்து, அதோட மல்லி, சீரகம், ஓமம் இதுவும் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இதனால தான் நம்ம அந்த செரிமான கோளாறுகளை முற்றிலும் தடுக்கிறது. சரி செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கிறது. கான்ஸ்டிபேஷன்ங்கிற மலச்சிக்கலை தடுக்குது. உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான தேவையான சத்துகள், நார் சத்து, மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் கிடைக்குது. எனவே இந்த கஞ்சி மிக்ஸ் ஆனது ஒரு யுனிவர்சல் கஞ்சி மிக்ஸ்னே சொல்லலாம். இத யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஒரு 15 வயசுக்கு மேலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அது கூடவே இத எடுத்துக்கலாம். அதிலும் சிறப்பா நம்ம டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா இந்த கஞ்சி மிக்ஸ் எடுக்கும்போது, மிக சிறப்பான நன்மைகளை உணர முடியும். லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க இத எடுத்துக்கலாம். ஈவன் கிட்னி ப்ராப்ளம் இயர்லி 2ண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கண்ண மூடிட்டு நம்ம எந்த ஒரு பயம் இல்லாம இத எடுத்துக்கலாம். எந்த ஒரு பக்க விளைவும் வராது. அதுபோல எந்த அ நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம இந்த உணவ எடுத்துக்கலாம். இதனால எந்த ஒரு பக்க விளைவுகள் வராது. நேர்மறையான விளைவுகள் தான் உணர முடியும். அதுவும் வாரத்தில ஏதாவது ஒரு வேளை உணவா இத மாத்திக்கலாம். இல்ல வாரத்தில 3 நாள் ஏதாவது ஒரு வேளை உணவா இத எடுத்துட்டு, தொடர்ந்து ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் எடுக்கும்போது, மிகச் சிறப்பான விளைவுகளை நீங்களே உணர முடியும். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாரும், "சரி இது ரொம்ப நல்லா இருக்கு. இத பத்தி சொன்னீங்கன்னா, நான் எங்க நண்பர்களுக்கும் இத பத்தி சொல்லி அவங்களும் ஆரோக்கியமா இருக்க நாங்க உதவி பண்ணுவோம்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஒரு விரிவான விளக்கம். நன்றி நேயர்களே.